நம்மள நிறைய பேரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்மள சில பேர் மட்டும்தான் நமக்காக பணத்தை வேலை செய்ய வச்சிட்டு இருக்கோம். புரியல? இந்த வீடியோ முடிவுல நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு உங்களால 40 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா, அதாவது ஒரு கப் டீயோட விலை இல்ல ஒரு வடப்பாவோட விலை, இந்த அமௌண்ட் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் அப்போ உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். இது எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத பத்தி தான் தெளிவா ஒருத்தர் ஒரு புக்காவே எழுதியிருக்காரு. அந்த புக்கை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் பி.வி. சுப்பிரமணியன் அவர்கள் எழுதின ரிட்டையர் ரிச் இன்வெஸ்ட் 40 a day அப்படின்ற ஒரு புக். பி.வி. சுப்பிரமணியம் இந்தியாவில 10,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய்க்குள்ள சேலரி வாங்குற மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காகவே இந்த புக்கை எழுதியிருக்காரு. சோ இந்த புக்ல சொல்லி இருக்க 5 இம்பார்ட்டன்டான லெசனை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த புக்ல சொல்லி இருக்க முதல் லெசன் என்னன்னா, ஸ்டார்ட் இயர்லி. நிறைய பேரு நேரத்தோட மதிப்பை மறந்துட்டு நிறைய சம்பாதிக்கிறது மூலமா, நிறைய சேவ் பண்றது மூலமா பணக்காரனா இல்லன்னு நினைக்கிறாங்க. ஆனா சீக்கிரமா வெல்த் பில்ட் பண்றதுக்கான சீக்ரெட்டே நேரத்துல தான் இருக்கு. அதுதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இயர்லியா ஸ்டார்ட் பண்றது. ஏன்னா காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு நேரத்தை நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். அதனாலதான் இந்த புக்கோட ஆத்தர் பி.வி. சுப்பிரமணியம் காம்பவுண்டிங் அப்படின்றது தான் இந்த உலகத்தோட 8வது அதிசயம்னு சொல்றாரு. இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்றத பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு 1000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, 10% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அப்போ 100 ரூபாய் உங்களுடைய ப்ராஃபிட். சோ இப்போ உங்களுடைய அமௌண்ட் ஆனது 1100 ரூபாயா மாறி இருக்கும். சோ அடுத்த வருஷம் உங்களுக்கு அதே 100 ரூபாய் கிடைக்காது, 110 ரூபாயா கிடைக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். சோ இந்த மாதிரி வருஷம் நடக்கும்போது ஒரு ஸ்னோபால் எஃபெக்டா உங்களுடைய பணமானது சூப்பரா ரிட்டர்ன்ஸா தரும். ஒரு உதாரணம் பார்ப்போம். இவர் பேர் தான் நரேன், இவர் பேரு ஆரோன். நரேன் அவரோட 20வது வயசுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாளைக்கு 40 ரூபான்னு 30 நாளைக்கு 1200 ரூபாய் அவரு எஸ்ஐபில போட்டுட்டே இருந்தாரு. வெறும் ஒரு கப் டீயோட விலைய ஒரு நாளைக்கு அவரு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது அவரோட 58வது வயசுல கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய மாறிடுச்சு. ஆனா ஆரோன் 20வது வயசுல ஸ்டார்ட் பண்ணாம 30வது வயசுல தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் ஒரு நாளைக்கு 40 ரூபான்ற மாதிரி 30 நாளைக்கு 1700 ரூபாய் மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணும்போது அவரோட 58வது வயசுல அவர் கையில 30 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். வெறும் இந்த 10 வருஷ டிஃபரன்ஸ் எவ்வளவு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணுது அப்படின்றத பாத்தீங்களா? அதனாலதான் இந்த புக்கோட ஆத்தர் சீக்கிரமா நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாரு. அடுத்ததான் இந்த புக்ல நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு லெசன் என்னன்னா, இன்டெலிஜென்ஸை விட கன்சிஸ்டன்சி தான் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பினான்சியல் எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வெல்த்தியா ஆயிடுவோம் அப்படின்ட்டு. ஆனா அது உண்மை கிடையாது. ஒரு ஆவரேஜான இன்டெலிஜென்ஸா இருக்கிற ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ல டிசிப்ளினா கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணாரு அப்படின்னா, டிசிப்ளின் இல்லாம கன்சிஸ்டன்சியா இன்வெஸ்ட் பண்ணாத ஹை இன்டெலிஜென்ஸ் பீப்புளை விட அதிகமா ரிட்டர்ன்ஸ் எடுத்திருப்பாரு. ஏன்னா கன்சிஸ்டன்சி தான் வெல்த்தை பில்ட் பண்ற ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு ஆத்தர் இந்த புக்ல சொல்றாரு. நிறைய பேரு மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது நல்லா கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இதே மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்கும்போது பேனிக் ஆகி இன்வெஸ்ட் பண்றதையே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதத்தான் எமோஷனல் இன்வெஸ்டிங்னு சொல்றாரு ஆத்தர். அது மட்டும் இல்லாம இதுதான் வெல்த்தை டிஸ்ட்ராய் பண்ற ஒரு வெப்பனும் கூட அப்படின்னு சொல்றாரு. அதனால என்னதான் மார்க்கெட் மேல போனாலும் கீழே போனாலும் நம்ம கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். அடுத்ததான் இந்த புக்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லெசன் என்னன்னா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வருஷம் நம்ம கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 40 ரூபான்னு 30 நாளைக்கு 1200 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அது ஒரு 38 வருஷத்துல 12% இன்ட்ரெஸ்ட்ல 1 கோடி ரூபாய் மாறது எல்லாமே ஓகே தான். ஆனா உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு வெறும் 1 கோடி ரூபாய் போதுமா? உங்களுடைய சேலரி வருஷம் ஏறும்போது கிராஜுவலா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்றது மூலமா ஒரு பெரிய டிஃபரன்ஸை உங்களால கிரியேட் பண்ண முடியும்னு சொல்றாரு ஆத்தர். உதாரணத்துக்கு நீங்க முதல் வருஷம் 1200 ரூபாய் மாசம் இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆனா அடுத்த வருஷம் ஒரு 300 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி 1500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அடுத்த வருஷம் 300 ரூபாய் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும்னு சொல்றாரு. எப்படி நீங்க ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இல்ல அப்படின்னா உங்களுடைய பிரின்சிபல் இன்ஃப்ளேஷன்ல அதனுடைய வேல்யூ குறைஞ்சு போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இதுக்காகவே இந்த புக்ல சில பிராக்டிகல்
பிராக்டிக்கல் டிப்ஸ் கொடுத்திருக்காரு ஆத்தர் PV சுப்பிரமணியம். முதல்ல ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு அமௌண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படிங்கறத முடிவு பண்ணணும். உதாரணத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் நான் 10% இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வைக்கிறது. ரெண்டாவது டிப் என்னன்னா, ஒருவேளை உங்களால வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்ற ஒரு பிக்ஸ்டான அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு வருஷத்துல உங்களுடைய சேலரி எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவுக்கு உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். மூணாவது டிப் என்னன்னா, நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு போனஸ் கொடுக்கறாங்க அப்படின்னா அதுல 50% நீங்க அப்படியே உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கணும். இப்ப நம்ம பார்த்த சின்ன சின்ன டிப்ஸ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா ஒரு பெரிய டிஃபரன்ஸை நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா நம்மளால பார்க்க முடியும். நாலாவது லெசனா இந்த புக்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ரிஸ்க புரிஞ்சுக்கிட்டு காமா இருக்கிறது. மார்க்கெட் மேல போறதும் கீழே போறதும் ரொம்பவே நார்மல் தான். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க விற்காத வரைக்குமே ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. உங்களுடைய வேலை என்னன்னா, மார்க்கெட் கீழே போகும்போது பேனிக் ஆகாம இருக்கிறது தான். ஆத்தர் இந்த புக்ல கிளியரா சொல்றாரு, வாலட்டிலிட்டி, அதாவது மார்க்கெட் டக்குன்னு மேல போறதும் கீழே போறதும் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு அங்கம் தான். அது ஸ்டாக் மார்க்கெட்டோட எரர் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேரு அவங்க இன்வெஸ்ட் பண்றதை ஏன் ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா, அவங்க மார்க்கெட் எப்பவுமே மேலேயே போய்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 20% லாஸ் அவங்க பார்த்தாலே அவங்க இன்வெஸ்ட் பண்றதை நிப்பாட்டிட்டு இருக்கிற அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஆனா அது எல்லாமே டெம்பரரி தான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய போர்ட்போலியோ ரெக்கவர் ஆவறத அவங்களால பார்த்து இருக்க முடியும். ஒரு உதாரணம் பார்ப்போம். இவர் பேரு நரேன். இவர் மாசம் 5000 ரூபாய் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. 3 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு மார்க்கெட் கிராஷ் நடக்குது. அப்போ அவருடைய போர்ட்போலியோ 18% லாஸ்ல இருக்கு. அவரு ரொம்பவே பேனிக் ஆகி அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணிடுறாரு. ஆனா ஒருவேளை நிறைய நாங்க ஸ்டாப் பண்ணாம அடுத்த 5 வருஷம் கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருடைய போர்ட்போலியோ 75% கெயின்ல இருந்திருக்கும். ஆத்தர் கிளியரா சொல்றாரு, நிறைய பேர் அவங்களுடைய பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ல லாஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் மார்க்கெட் கிடையாது, அவங்க எமோஷனலா வீக் ஆகி தப்பான டெசிஷன் எடுக்கிறதுனால தான் சொல்றாரு. சோ ரிஸ்க மேனேஜ் பண்றதுக்கும் காமா இருக்கிறதுக்கும் சில முக்கியமான டிப்ஸ் அவரு கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, முதல்ல இந்த வாலட்டிலிட்டின்றது நார்மல் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். 20ல இருந்து 30% நார்மலா எப்பவுமே மார்க்கெட்ல நடக்கிறது தான். அதனால அந்த டைம்ல பேனிக் ஆகிறத நம்ம தவிர்க்கணும். ரெண்டாவதா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டெய்லி செக் பண்றத முத ஸ்டாப் பண்ணணும். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம செக் பண்றதே போதுமானது. மூணாவதா ஒரு 6 மாசம் எக்ஸ்பென்ஸுக்கு தேவையான பணத்தை எமர்ஜென்சி ஃபண்டா நம்ம ரெடியா வச்சுக்கணும். அப்பதான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம சேல் பண்ண மாட்டோம். ஒரு உதாரணம் பார்ப்போம். நீங்க ஃபிளைட்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு டர்புலன்ஸ் வருது, அதாவது ஃபிளைட் திடீர்னு ரொம்ப ஆட ஆரம்பிக்குது. அப்படி நடக்கிறதுனால நீங்க என்ன பயந்துடுறீங்களா, இல்ல ஃபிளைட்டை விட்டு ஜம்ப் பண்றீங்களா? அப்படி யாரும் பண்றது கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துலயே நம்ம அமைதியா உட்கார்ந்து இருந்து பைலட் மேல ஒரு நம்பிக்கை வச்சு அவரு நம்மள டெஸ்டினேஷனுக்கு கூட்டிட்டு போவாருன்னு நம்புறோம் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த டர்புலன்ஸ்ன்றது தான் மார்க்கெட் வாலட்டாலிட்டி, பைலட்ன்றது தான் உங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், டெஸ்டினேஷன்ன்றது உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளோட ரிஸ்கை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அண்ட் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது ஸ்டேபிளா இருக்க முடியும். கடைசியா இந்த புக்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு லெசன் என்னன்னா, கீப் இட் சிம்பிள் அண்ட் ஸ்டிக் டு பேசிக்ஸ். நிறைய பேர் நினைக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா போர்ட்போலியோ பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஸ்டாக் நம்ம கண்டுபிடிக்கணும், மார்க்கெட்டை பர்ஃபெக்டா டைம் பண்ணி என்டர் ஆகணும், நல்ல ட்ரெண்ட்ல இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி போடணும் அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, வெல்த்தை பில்ட் பண்றதுக்கு சில சிம்பிளான திங்ஸ் எல்லாம் கன்சிஸ்டன்டா பண்ணாலே போதும். காம்ப்ளெக்ஸா எதையுமே பண்ண தேவையில்லை. உதாரணத்துக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். நம்பர் 1, பிக்ஸ்டான அமௌண்ட்டை மாசம் மாசம் போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்பர் 2, ஃபண்டமெண்டல் நல்லா இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்கணும். மூணாவதா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எவ்வளவு வருஷம் இந்த SIPல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? 20 வருஷமா, 30 வருஷமா, இல்ல 40 வருஷமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு நடுவுல என்ன ஆனாலும் பேனிக் ஆகாம இருக்கணும். நாலாவதா மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அஞ்சாவதா டிவில சோசியல் மீடியாவில் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றது எல்லாம் நம்ம காதுலே வாங்கிக்க கூடாது. உதாரணத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றத டெய்லி காலையில பிரஷ் பண்றதோட ஒரு கம்பாரிசன் பண்ணலாம். நம்ம டெய்லி பிரஷ் பண்ணும்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டூத் பேஸ்ட் யூஸ் பண்றது கிடையாது அண்ட் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரஷிங் டெக்னிக்கை பயன்படுத்துறது கிடையாது. சிம்பிளா நம்ம காலையில எந்திரிச்சு நார்மலா பிரஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளிகேட்
காம்ப்ளிகேட்டா எதுவும் திங்க் பண்ணாம ஸ்டிக் ஆன் டு பேசிக்ஸ் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட இருக்கணும். அப்படி இருந்தாலே நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா சூப்பரான ரிட்டர்ன்ஸை நம்மளால எடுக்க முடியும். சோ இதெல்லாம் தான் இந்த புக்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய 5 இம்பார்ட்டன்டான லெசன்ஸ். இந்த புக்கோட ஆத்தர் PV சுப்பிரமணியம் அவர்கள் எழுதின ரிட்டையர் ரிச் இன்வெஸ்ட் 40 a டேன்றது பணத்தை பத்தின ஒரு புக் கிடையாது. டிசிப்ளினை பத்தின ஒரு புக், பேஷன்ஸ் பத்தின ஒரு புக், சிம்பிளிசிட்டி பத்தின ஒரு புக் அண்ட் ட்ரஸ்ட பத்தின ஒரு புக். இந்த புக்கை நீங்க முழுசா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான பையிங் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். சோ ஒவ்வொரு வாரமும் இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமைகளையும் இந்த சேனல்ல புக்ஸை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தீங்க, நிறைய புக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.